இன்னைக்கு நம்ம லாக்டவுன் சேலஞ்ச் டே 23ல இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம 8th சாப்டர் ரிமைனிங் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து 8.4 சரசெயற்குறிகள்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இதுலேருந்து ஆரம்பித்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுங்க. ஸோ இதில் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணால் என்ன அவுட்புட் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆப்ரேஷன்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து படிங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு நான் இதில் வந்து சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த வடிவமைப்பு குறியுருக்கள் இதுக்கான ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு எக்ஸாம்பிளும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாக படித்து முடிச்சுடுங்க. நீங்கள் இது ஃபுல்லாக பில்டின் இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ உறுப்பு செயற்குறிகளும் படிக்கணும் நீங்கள். இது முடிச்சதுக்கப்புறமா நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லாம் தரவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நினைவில் கொள்கை படிக்கணும் கண்டிப்பாக. அந்த செயற்குறி பயிற்சி வந்து உங்களுக்கு அதுக்கான இதுவும் வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எவாலுவேஷன் பார்ட்லாம் வந்து ஃபுல்லாக படிச்சுடுங்க. ஸோ இந்த லெசனும் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் தான். அண்ட் இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க, ட்ரை பண்ணுங்க, எழுதி பாருங்கள். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும். இதே தான் வந்து இங்கிலீஷ் மீடியமில். ஸோ நீங்களும் வந்துட்டு எப்படி என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா 8.5 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக எல்லா டாபிக்ஸும் முடிக்கணும். நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆப்ரேஷன், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ், இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பார்த்துருப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நம்ம சேனலில் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ்க்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும், உங்களுக்கு ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும், ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இது படிக்க ஆரம்பிங்க, ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த லெசனே வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ தரவாக இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி வந்து அதே ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு கிளியராக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுதியும் பாருங்கள். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லேருந்து எல்லாமே படிக்கணும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரிஞ்சதுக்கான அர்த்தம் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேலிஸ்ட் பாருங்கள். அண்ட் இந்த எவாலுவேஷன் பார்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எழுத தெரியணும், ஆன்சர் பண்ண தெரியணும். அண்ட் இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். அண்ட் இந்த டாபிக்ஸில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றத நான் பிடிஎஃப் லிங்க்கில் கொடுக்குறேன், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் வந்து டிஸ்பிளேல வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் தெரியாத கொஷின்ஸ்லாம் திரும்பவும் படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த டாப்பிக்குக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொஷின்ஸ்லாம் தரவாக படிச்சுடுங்க. அண்ட் சேலஞ்ச் 3யும் உங்களுக்கு வந்துட்டு சேலஞ்ச் 1 and 2 மாதிரியே வந்துட்டு ஃபார்ம் லிங்க் வந்து உங்களுக்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் ஆகி 6 o'clock அன்னைக்கு வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ டைம் என்ன அப்படின்றத வந்து நான் அன்னைக்கு அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ 6 o'clock நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.